Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see Unit 4 Supplementary, Crossing the River, Part 1, Standard 8 English, Tamil Nadu Government books. You can find the links for Part 2 and exercise of this lesson in our description box. Manoj Das, born 1934, is an award-winning Indian author who writes in Odia and English. ஸோ மனோஜ் தாஸ் இந்த கதையினுடைய ஆத்தர். அவர் 1934 பிறந்திருக்கிறாரு. அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர், நிறைய விருதுகள் பெற்ற ஒரு இந்திய எழுத்தாளர். அவர் ஆங்கிலத்திலையும் ஒடிசாலையும் எழுதியிருக்கிறாரு. இன் 2000 மனோஜ் தாஸ் வாஸ் அவார்டட் வித் சரஸ்வதி சமான். ஸோ சரஸ்வதி சமான்கிற விருது அவருக்கு 2000 கிடைச்சிது. He was awarded Padma Shri in 2001, the fourth highest civilian award in India for his contribution in the field of literature and education. ஸோ கல்வியிலையும் இலக்கியத்திலையும் அவருக்கான பங்களிப்பு அதை கருத்தில் கொண்டு அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2001, அதாவது இந்தியாவிலேயே 4வது உயர்ந்த அவார்டு அது அவருக்கு 2001 கொடுக்கப்பட்டது. கேந்திர சாகித்ய அகாடமி has bestowed its highest award, that is சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப். ஸோ இதே மாதிரி சாகித்ய அகாடமி அவார்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. His deeper quest led him to mysticism and he had been an inmate of Sri Aurobindo Ashram in Pondicherry since 1963. ஸோ 1963 அவர் பாண்டிச்சேரியில் இருக்கிற அரபிந்த ஆசிரமத்தோட தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அவருடைய டீப்பர் குவெஸ்ட், அதாவது ரொம்ப ஆழமான தேடுதல் ஒன்று மிஸ்டிசிசத்தில் இருந்தது. அதாவது மிஸ்டிசிசம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாதாரண அறிவுக்கு புலப்படாத சில விஷயங்கள், அதை நோக்கிய சில கருத்துக்களை அவர் சொல்ல ஆரம்பித்தார். நம்மளுடைய கதையை ஏறக்குறைய அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். Now let's see the lesson Crossing the River, Part 1. முதல் பகுதியை என்னன்னு பார்க்கலாம். The celebrated Pundit had many disciples and admirers. Disciples தன்னை தொடர்ந்து வரக்கூடிய ஃபாலோயர்ஸ், அடுத்தது admirers தன்னை ரசித்து பார்க்கக்கூடிய மக்கள். ஸோ அந்த மாதிரியான மக்கள் அந்த செலிப்ரேட்டட் பண்டிட், அந்த புகழ்பெற்ற அந்த பண்டிதருக்கு இருந்தது. Among them was the landlord of the area who lived on the other side of the river. ஸோ அந்த அட்மைரர்ஸில் அங்கே இருந்த லேண்ட்லார்டு ஒருத்தர், ஆனால் அவர் ரிவருடைய அடுத்த பகுதியில் இருந்தார். The landlord had commissioned a poor milkmaid, Moti, to supply a tumbler full of milk to the Pundit every day in the morning. So commission means to give orders or fixing someone to do some work, making arrangements for doing some work. ஸோ the landlord ஒரு ஏழை மில்க்மெய்ட் மோதிங்கிற ஒரு பொண்ணை அந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணார். என்ன வேலைக்கு? டு சப்ளை அ டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் டு தி பண்டிட் எவ்ரி டே இன் த மார்னிங். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு டம்ளர் அளவு பால் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு புவர் மில்க்மெய்ட் மோதிங்கிற பெண்ணை ஏற்பாடு பண்ணார். த மில்க்மெய்ட் டிஸ்சார்ஜ் ஹர் டியூட்டி ஃபெய்த்ஃபுல்லி டே ஆஃப்டர் டே. ஸோ அந்த பொண்ணு ஃபெய்த்ஃபுல்லி, ரொம்ப நேர்மையாக தன்னுடைய வேலையை எவ்ரிடே ஒவ்வொரு நாளுமே தவறாமல் அந்த வேலையை செய்து வந்தாள். She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pandit's household. So every day she has to cross the road. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், லேண்ட்லார்ட் ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கிறாரு, பண்டிட் அந்த பக்கம் இருக்கிறாரு. ஸோ நேச்சுரலி the girl has to travel by the ferry boat to the other side to deliver the milk. Often the Pandit himself received the milk. Moti prostrated before him. Often அடிக்கடி பண்டிட்டே இருந்து அந்த பாலை அவகிட்டேருந்து வாங்கிப்பார். அதனால மோதி prostrated before him, ஒவ்வொரு தடவையும் அவரை சந்திக்கும் போது கீழே விழுந்து அவளுடைய கால்களை நமஸ்கரிப்பார். Prostrated means falling flat on the ground as a mark of respect. ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய கால்களில் அவள் விழுந்து எழுந்துக்கிறது பழக்கம். She did not fail in her duty even if on smoke days it rained heavily. She did not fail in her duty. ஸோ தன்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாள் கூட தவறலை. ஈவன் இஃப் இட் இஸ் அன் ஸ்மோக் டே. ஸ்மோக் டே அப்படிங்கிற இந்த இடத்துல மேகங்கள் சூழ்ந்த நாட்களாக இருந்தால் கூட, அதாவது ரொம்ப மழை வரக்கூடிய நாட்கள் மாதிரி இருந்தாலும் சரி, இட் ரீடைன்ட் அந்த இடத்துல வராது, இட் ரெயின்ட் ஹெவிலி. அந்த மாதிரி மேகங்கள் சூழ்ந்து பெரிய மழை
பெய்த போதிலும் அவள் வந்து தன்னுடைய கடமையிலேருந்து ஒரு நாளும் தவறலை. வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு சர்வ் அ கிரேட் பண்டிட். கிரேட் ப்ரிவிலேஜ், என்ன ஒரு பெரிய சந்தர்ப்பம், நம்ம கிடைச்சிருக்க ஒரு ஆசீர்வாதம். ஒரு கிரேட் பண்டிட்டுக்கு நம்ம பால் கொண்டு போய் கொடுக்குற ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. She would tell those toil who would sympathize with her for her continuous toil. ஸோ தன் கூட இருந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்க இந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவளும் இந்த மாதிரியான ஒரு பதிலை தான் சொல்லிட்டு தன்னுடைய கடுமையான வேலையும் தொடர்ந்து செய்தாள். The Pundit was an eloquent speaker. Eloquent, very fluent speaker, expressive. ரொம்ப திறமைசாலியான ஒரு சொற்பொழிவாளர். Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. Whenever he gave a discourse சொற்பொழிவு, அதாவது மத சம்பந்தப்பட்ட இல்லை ஆன்மீகமான கருத்துக்களை கொண்ட சொற்பொழிவை தான் நம்ம டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ஏற்கனவே நம்ம பண்டிட்டுன்னு பார்த்துட்டோம். அதனால் அவர் அந்த மாதிரியான பேச்சில் கொடுக்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கேதர் டு லிசன் டு ஹிம், நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக சூழ்ந்திருப்பாங்க. The milkmaid too made it a point to stand behind the audience. ஸோ இந்த மில்க்மெய்டு வந்து ஒரு முக்கியமாக அந்த வேலையை எடுத்துகிற மேட் இட் அ பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நின்று அவளும் அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பித்தா. நாட் தட் ஷீ அண்டர்ஸ்டுட் மச், பட் ஷி வாஸ் ஷுர் தட் த பண்டிட் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் காட் அண்ட் ட்ரூத் அண்ட் சிமிலர் டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ். நாட் தட் ஷி அண்டர்ஸ்டுட் மச். ஸோ அவர் பேசுனதில் வந்து நிறைய விஷயங்கள் அவளுக்கு புரியாமல் இருந்தது. ஆனாலும் ஷி வாஸ் வெரி ஷுவர், ஆனாலும் அவளுக்கு நிச்சயமாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பண்டிட் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் காட் அண்ட் ட்ரூத், அதாவது இறைவனை பற்றியும் உண்மையை பற்றியும், அண்ட் சிமிலர் டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ், இதே மாதிரி ரொம்ப கடுமையாக அல்லது குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் அவர் பேசுகிறாருங்கிறத மட்டும் அவளால் புரிய முடிஞ்சுது. எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாருங்கிறத அவள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருந்திருக்கிறாள். How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. Spellbound அப்படியே கேப்டிவேட் பண்ணி வைக்கிறது, மக்களெல்லாம் அப்படியே மயக்க நிலைக்கு கொண்டு வந்து தன்னுடைய பேச்சை கேட்குற கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் ஸ்பெல் பவுண்ட். ஸோ இவளுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அளவுக்கு மக்களை வந்து தன்னுடைய பேச்சால் கேப்டிவேட், அதாவது கவர்ந்து மகிழ வச்சு வச்சிருக்க முடியுமா இருந்தால் இந்த மனிதருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், எவ்வளோ அறிவு இருக்கணும் அப்படின்னு அவள் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாள். Only one who is very near to God and truth can command such wisdom, she thought. So the person who is very close to God and truth, கடவுளுக்கும் உண்மைக்கும் நெருக்கமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு அறிவு திறமையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு அவள் நினைச்சா. She was happy that she made a humble contribution towards the Pandit's physical well-being by regularly supplying him with pure milk. ஸோ அவளுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவர் பேசுகிறது புரியுதோ இல்லையோ, ஆனால் அவருடைய உடல்நிலையை பாதுகாக்கிற நிமித்தம் நல்ல சுத்தமான ஒரு டம்ளர் பாலை வந்து தான் டெய்லி கொண்டு போய் கொடுக்க முடியுது. இது ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன் தான், ஆனாலும் அவருடைய உடல்நிலைக்கு தேவையான ஒன்றை தன்னால் செய்ய முடியுதே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். Even if the landlord fails to pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. Resolved means taking a firm decision, determined to do something. ரொம்ப தீர்மானமாக வருந்தா. Even if the landlord fails to pay me, ஒருவேளை லேண்ட்லார்ட் வந்து இந்த பாலுக்கான காசை எனக்கு கொடுக்காம இருந்தால் கூட நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய வேலையிலேருந்து பின்வாங்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து இந்த பால் சப்ளையை வந்து அவருக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் தனக்குள்ளே ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்துக்கிட்டார். One day, while receiving the milk, the Pandit told Moti, "Woman, can you bring the milk at least an hour before the sunrise for only a month?" ஸோ ஒரு நாள் அந்த பண்டிட் வந்து அவகிட்ட இருந்து பாலை வாங்கும்போது கேட்டார், பெண்ணே எனக்கு வந்து இந்த பாலையே ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து கொடுக்க முடியுமா, அதாவது சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஐ ஆம் அண்டர் அ vow for performing a certain ritual for which I need the milk that early. ஸோ நான் வந்து ஒரு வவ் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு சத்தியம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ரிச்சுவல், ஒரு சின்ன ஒரு செரமனி ஒன்று நடத்துறதுக்காக, ஒரு சின்ன பூஜை மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்யணும்.
அதை செய்யணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அது செய்கிறதுக்காக எனக்கு அந்த பால் மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் அந்த மோத்திக்கிட்ட கேட்குறாரு. I will do as you say, O master. The milkmaid assured him enthusiastically with great enjoyment. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆர்வமாக he assured himனா ஒத்துக்கொண்டா. என்னன்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு அந்த பெண் ஒத்துக்கிட்டா. But the next day, by the time she reached the Pandit's house, it was already daybreak. ஆனால் அடுத்த நாள் பண்டிட் வீட்டுக்கு அந்த பாலை எடுத்துகிட்டு போகும்போது சூரிய உதயம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி டே பிரேக், அந்த சூரிய உதயம் நடந்து முடிஞ்சுது. ஆனால் அவர் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி பாலை கேட்டிருந்தார். ஆனால் ஃபர்ஸ்ட் டே அவளால் முடியல. Pardon me, master, for my lapse. But what could I do? said the milkmaid apologetically. Pardon me, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய இயலாமைக்கா. லேப்ஸ்ன்றது இந்த இடத்துல நான் செய்த தவறு அல்லது விடுபட்டு போனது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? ரொம்ப அப்பாலஜிட்டிக்கலி அப்படின்னா ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லாக, ரொம்ப வேதனையோடு அவள் மன்னிப்பு கேட்டா. ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் லாங் பிஃபோர் சன்ரைஸ். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஐ வாஸ் ப்ரெசன்ட், அதாவது பேங்க் ஆற்றங்கரை பக்கத்தில் வந்து நான் நின்றுட்டேன். பட் த போட்மேன் டிட் நாட் டேர்ன் அப் தட் ஏர்லி. ஆனால் போட்மேன் வந்து அவ்வளவு சீக்கிரமாக வரலை. ஈவன் தோ ஐ ஹேட் இன்ஃபார்ம்ட் ஹிம் ஆஃப் த நீட் ஃபார் மீ டு கிராஸ் த ரிவர். அவனுக்கு ஏற்கனவே ஈவந்தோ இருந்த போதில் நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏன் ரிவரை க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை அவன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியும் இருந்தேன். while it was still dark. He said the river is in spate. Spate means very rush, அதாவது ரொம்ப வேகமாக தண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸ்பேட்னா ரொம்ப வேகமாக ஒரு ஃப்ளட் மாதிரி போயிட்டுருக்கு. It would not be possible for him to ply the boat in darkness. ஸோ ரொம்ப வேகமாக தண்ணி வேற போயிட்டுருக்கு. ஸோ இருட்டில் வந்து டு ப்ளை மீன்ஸ் டு டேக் த போட் இன் டார்க்னஸ். இருட்டில் வந்து போட்டையும் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அவன் மறுத்துட்டான். அப்படின்ற இந்த காரணத்தை அந்த பெண் வந்து அந்த பண்டிட் கிட்ட சொன்னான். யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட்மேனா? ஸோ ஒரு போட்மேன் இல்லாமல் உன்னால் ரிவரை கிராஸ் பண்ண முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். I wonder how then the mystics say that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu. ஸோ உன்னால் இந்த ரிவரை போட்மேன் இல்லாமல் க்ராஸ் பண்ண முடியலன்ற, ஆனால் சில ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க விஷ்ணுடைய பேரை அட்டரிங்னா சொல்லுவதன் மூலம், விஷ்ணுடைய நாமத்தை சொல்லுவதன் மூலமே வாழ்க்கைங்கிற கடலை நம்மளால் கடந்துட முடியும்னு சொல்கிறாங்களே. commented the Pundit jocularly, humorously, in a funny way. சிரிச்சுக்கிட்டே அவர் கிண்டலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். Sure that the poor woman would hardly understand the importance of his wise observation. ஸோ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு விஷயம், ஸோ நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு வந்து அது வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த வார்த்தையோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது புரிஞ்சிருக்குமா, இல்லை அவர் கிண்டலாக தான் சொன்னாரா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு இவர் யோசித்தார். Well sir, nobody had told me that, said Moti in a murmur. ஸோ மெல்லிய குரலில், மர்மர்ங்கிறது மெல்லிய குரலில், தேங்க்யூ சார், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே எனக்கு சொன்னதில்லை அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை, அவர் சிரிச்சுக்கிட்டே கிண்டலாக சொன்ன வார்த்தையை அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டா. தட் இஸ் சீக்ரெட், செட் த பண்டிட் ஒன்ஸ் அகெயின் ஜாக்கிலி. அது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கிண்டலாக சொன்னார். Who but a pious and great sage like you could even know such secrets? உண்மைதான், இந்த மாதிரியான ரகசியங்கள் வேறு யாருக்கு தெரியும்? உங்களை மாதிரி ஒரு பக்திமானாவும் கிரேட் சேஜ், பெரிய பெரிய முனிவர்களால் மட்டும்தான் தெரிஞ்சிருக்க முடியும். எனிவே தேங்க்யூ சார் ஃபார் பாசிங் இட் ஆன் டு மீ, செட் மோத்தி. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா இந்த அருமையான ரகசியத்தை எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்காக அப்படின்னு மோத்தி சொன்னான். அவன் அந்த மாதிரி சொன்ன உடனே த பண்டிட் குட் நாட் செக் ஹிம்செல்ஃப். பண்டிட்டுக்கு வந்து தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியலை. எதுலேருந்து? ஃப்ரம் பர்ஸ்டிங் இன் டு அ லவுட் காஃபர், அதாவது சத்தம் போட்டு வெடி சிரிக்கிறதுலேருந்து தன்னை அவரால் கட்டுப்படுத்திக்கவே முடியலை. ஏன் அப்படின்னா அட் த உமன்ஸ் நெய்விட்டி, அந்த பெண்ணினுடைய இன்னசென்ஸ், ரொம்ப அறியாமையாக இருக்கிற பெண்ணு அல்லது அனுபவம் இல்லாத அந்த பெண்ணினுடைய தன்மையை பார்த்தோன்னே அவரால் சத்தம் போட்டு சிரிக்கிறத தவிர தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியலை. Here ends the first part of the lesson. You can find the second part in our playlist. Thank you for watching.
like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.